கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில, மாவட்ட, வட்டார கிளை நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மாநில அளவிலான கோரிக்கைகளை முன்வைத்து எங்களது கருத்துக்களை அரசுக்கு முன்வைக்கிறோம். முதலாவதாக, கடந்த அரசு செயல்படுத்திய நலத்திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வரும் தமிழக வெற்றி கழக அரசுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்றக் கழகம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அது மட்டுமின்றி கடந்த அரசு கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துவதாக 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்துவதாக அறிவிப்பதற்கு எங்களது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல்வேறு நலத்திட்டங்களில் அரசு முழுமையாக உயர்கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கடந்த அரசு வழங்கிய அனைத்து நலத்திட்டங்களையும் இந்த அரசு தொடர்வதற்கு எங்களது மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது அம்பேத்கர் அயலக கல்வி திட்டத்தின் மூலமாக படிக்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு உதவித்தொகை கிடைக்கவில்லை என்று கோரிக்கைகள் பெறப்படுகிறது. இது குறித்து அரசு தீவிரமாக ஆய்ந்து அவர்களுக்கு உடனடியாக அந்த உதவித்தொகைகளை கிடைத்திட முன்னைப்பு காட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். கடந்த தேர்தலின் போது தற்போது அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு கோரிக்கை ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு அளித்த அந்த உறுதிமொழியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் சட்டமன்றத்திலே மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் இது குறித்து மத்திய அரசிடம் நிதி பெற்றால்தான் வழங்க முடியும் என்று இடைக்காலமாக இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தையே வழங்க முடியும் என்று கூறியிருந்தது மிகுந்த வேதனை அளித்திருந்தது. இது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் வாயிலாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையிலேயே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தற்காலிகமாக நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் கூறிய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதத்தில் விரைந்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் 10ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் சத்துணவு திட்டமானது நடைமுறையில் இருக்கிறது. 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் சத்துணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கிறோம். மேலும் அரசு பள்ளியில் முழுமையாக படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 7.5% இட ஒதுக்கீடு தற்போது நடைமுறை இருக்கிறது. தமிழகத்திலேயே முன்னோடியாக கடந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் முன்மொழியப்பட்டு கடந்த முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களால் அது மேம்படுத்தப்பட்டு அனைத்து துறைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுடைய கல்வி செலவையும் கடந்த அரசு ஏற்றுக்கொண்டு அதனை இந்த அரசு தொடர்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை 10% உயர்த்துவதாக அறிவிப்பது நடவடிக்கைகளை எடுத்து வருவதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தனியார் பள்ளிகளிலும் வேறு சில பள்ளிகளிலும் 9ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வேறு வழி இல்லாமல் 9 மற்றும் 12ஆம் வகுப்பு வரை தொடரக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திட வேண்டும். ஏன்னா அவர்களும் இந்த உதவித்தொகை, இந்த உயர்கல்வி திட்டத்தை பெறும் வகையில் 1% இடஒதுக்கீடு வர வேண்டும். அதே போல உதவி பெறும் பள்ளிகள் முழுக்க அரசின் உதவித்தொகை பெற்று பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வேறு வழி இல்லாமல், தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் வேறு வழியே இல்லாமல் அரசு பள்ளிகளே இல்லாத நிலையிலும் கூட இருக்கிற நிலையில் சில பெற்றோர்கள் ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள். அந்த குழந்தைகள் உயர்கல்வியை படிக்கும் விதத்தில் 2.5% அவர்களுக்கு வழங்கிட வேண்டும். மேலும் சத்துணவு பணியாளர்களை பொறுத்தவரையில் காலமுறை ஊதியத்துக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு எமிஸ் திட்டம், ஆசிரியர்களுக்கு பல விதமான பதிவுகள், நலத்திட்டங்களை வழங்க வேண்டும். இப்படி பல கோரிக்கைகள், பிரச்சனைகள் பணியை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத நிலை இருக்குது. இந்த நிலையில் இந்த தொடர்ச்சியான பணியை மேற்கொள்ள முடியாத நிலையில சத்துணவு பணியாளர்களை முழு நேர பணியாளராக, சிறப்பு நலத்திட்ட பணியாளராக அரசு ஈர்த்து கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் மேல 2 மணி வரைக்கும் பள்ளியில் இருக்காங்க. மேலும் ஒரு 2 மணி நேரம் கூடுதலாக அவங்களை வைத்துக்கிட்டோம்னா அனைத்து நலத்திட்டங்களையும் அவங்க செஞ்சுருவாங்க. ஏன்னா ஒரு பள்ளிக்கு புதிய நியமனம் எதுவும் தேவையில்லை. ஒரு சத்துணவு அமைப்பாளர் இருக்காங்க,
சத்துணவு உதவியாளர் இருக்காங்க, அவங்கள நலத்திட்ட உதவியாளராகவும் ஒரு காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த ஆசிரியர்களுக்கும் முழுமையாக ஆசிரியர்கள் பல பதிவுகள் இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டியிருக்காது. நலத்திட்டங்கள், அரசுடைய பல நலத்திட்டங்களை கொண்டு சேர்றதுக்கு எளிமையா இருக்கும். இது குறித்து அரசு சிந்திக்க வேண்டும். இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் நேரில் அந்த கூட்டத்திலேயே வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் டெட் தேர்வை பொறுத்தவரையில் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக தொடர் சர்ச்சையிலே இருக்கிறது. நடுவண் அரசிடம் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் நடுவண் அரசு இதை எழுதினால் என்ன என்கிற அளவில் பதிலளிப்பதாகவும் அதை நாங்கள் வாசிக்க முடிகிறது. மாநில அரசிலும் மாநில நிர்வாகத்திடம் இது குறித்து நாங்கள் பல முறை பேசியிருந்தோம். ஆசிரியருடைய பக்கம்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று மாநில அரசும் மாநில அமைச்சர் பெருமக்களும் தெரிவித்திருக்கிற நிலையில், ஆனால் தொடர்ச்சியாக தேர்வுகளை எழுத வேண்டும் என்பது, தேர்வுகளை எழுதுவதற்கு எங்களுக்கு எந்த ஆசிரியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் ஒரு போட்டி தேர்வினை ஒரு 50,000 பேர் 60,000 பேருக்கு மேல எழுதி அந்த தேர்விலே வெற்றி பெற்றவர்களை மீண்டும் ஒரு போட்டி தேர்வு, ஒரு தகுதி தேர்வாக வைப்பது என்பது நெருக்கடிக்குள்ளாக்குவது. ஒரு நீதிமன்றத்திலே நீதிபதியாக போட்டி தேர்வுடன் நியமிக்கப்பட்டவர்கள் மீண்டும் இடையிடையே வரக்கூடிய சட்ட திருத்தங்களுக்கெல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதனை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்பது போல, ஏற்கனவே மாவட்ட ஆட்சியராக இருப்பவர்கள், உயர் பதவியில் இருப்பவர்கள் மீண்டும் ஒரு தேர்வினை எழுத வேண்டும் இடையிலே வரக்கூடிய சட்ட திருத்தங்களுக்கு என்று சொல்வதை போல எளிதாக எடுத்தார் கைப்பிள்ளை போல ஆசிரியர்களை கையாளாமல் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த தேர்வு விஷயத்தில் ஏதேனும் ஒரு நல்ல நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும். ஆசிரியர்களை மன நெருக்கடிக்கு உள்ளாக்காமல் ஒரு முன்னெடுப்பினை செய்ய வேண்டும். ஏன்னா தேர்வு எழுதுவது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் எழுதக்கூடாதான்னு. ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு அதே சிலபஸ்ல ஆசிரியர் தேர்வு வாரியம் அதே ஆசிரியர் தேர்வு நடத்திய தேர்வை தேர்ச்சி பெற்றவர்கள் தான் இவங்க. அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் அவங்க தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. இடைநிலை ஆசிரியர்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவர்கள் முழு தகுதியோடு இருந்தவர்கள் தான். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 1200 மதிப்பெண் இருந்தப்ப 1100 எடுத்தவங்க மருத்துவராக போகக்கூடிய வாய்ப்பை நழுவ விட்டுட்டு அவங்க வேண்டாம் எனக்கு ஆசிரியர் வரணும் வந்தவங்க. அப்படிப்பட்டவர்களை மீண்டும் தேர்வு எழுத சொல்வது நெருக்கடிக்குள்ளாகிறது. மிக அருமையாக கல்வித்துறையிலே செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை இடையூறு செய்யாமல் இதற்கு சட்ட ரீதியிலான தீர்வை மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல கோரிக்கைகள் நேரடியாக எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் முன்னெடுப்பிலை செய்திருக்கிறார். அதற்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரே 2 நாட்களில் அந்த கருத்து கேட்பு கூட்டம் சென்னையில் நடத்தப்பட்டது. அது போதுமானதாக இல்லை. எனவே அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன், 3 மாதம் ஏற்கனவே ஓய்வு பெற்ற அலுவலர்கள், ஓய்வு பெற்ற இயக்குநர்களை வைத்து ஒரு 3 மாதம் முழுக்க அனைவருடைய கருத்தை கேட்டு ஏற்கனவே பல வழக்குகள் நீதிமன்றத்தில் அதிகப்படியான வழக்குகள் கல்வித்துறை சார்ந்த வழக்குகள், அதுக்கெல்லாம் முற்று பெற வைக்கணும்னா விதிகளில் இருக்கக்கூடிய குழப்படிகளை தீர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை இதன் வாயிலாக எடுத்து தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது. அந்த அரசுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து அமர்கிறேன். மணிகண்டன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற கழகம். சரி, நன்றி.